இப்போலாம் அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஐடியில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாலுமே அதை தாண்டி நிறைய டிஃப்ரெண்டான ப்ராஜெக்ட்லாம் சொல்லிக் கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் வேரியண்ட்டில் படித்த ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் தான் அது. ஸோ இதெல்லாமே வந்து ரீசெண்டாக வந்து புது ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே. இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நேம் போர்டர்ஸ் நிறையா போயிட்டு இல்லையா, அதோட ப்ராஜெக்ட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ணாத ஒரு டிசைனில் கொஞ்சம் கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி அவுட்புட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இது இல்லாமல் அந்த டீப் மோல்ட் கான்செப்ட் சொல்லுவாங்க, அதாவது சிங்கிள் இதில் போர் பண்ணி நம்ம டீப் மோல்டில் வந்து அந்த உள்ள வந்து ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் எல்லாமே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லுக் எல்லாமே எப்படி தெரியும். இது ஒரு நியூ ப்ராஜெக்ட் தான். ஸோ இதுவும் வந்து டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்டோட நேம் வந்து பிரியா, நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ என்னோட ஃபீட்பேக் எப்படின்னு பார்க்கலாமா? ஹாய், நான் பிரியதர்ஷினி, பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். லாஸ்ட் இயர் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போதுலேருந்து நாங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். அப்போன்னு பார்த்து நான் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ரெசின் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அது அவர் பிடிச்சிருந்தது. ஸோ இதே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் நம்ம வந்து நிழல் ஆர்ட்ஸ் பேஜ் பார்த்தோம். சரி, இங்கே போய் ஜாயின் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வந்தோம். இங்கே நான் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் டாப் வேரியன்ட் எடுத்தேன். இங்கே வந்த உடனே நான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்கான தீம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே பண்ணலான்னு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட பேஜ் நான் கீழே டேக் பண்ணுறேன், வந்து பாருங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.